ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, சென்னை டு பாண்டி ஒன் டே ட்ரிப்பில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவை வந்து பார்க்காதவங்க யாருனா இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்ட் 2 வீடியோவில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போனது வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாண்டி மெரினா போய்ட்டு அங்கேருந்து பாண்டி ஓஷன் பார்க், அதாவது அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்கே வந்து லேண்ட் வாட்டர் ரைட்ஸ் அண்ட் வந்து ரெண்டுமே மிக்ஸ்டாகவும் இருக்கும். லேண்ட் ரைட்ஸும் நிறையா இருக்கும் அண்ட் வாட்டர் ரைட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ லேண்ட் அட்வென்ச்சர்ஸில் வந்து 1-2 இதெல்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கும் இருக்குது, அடல்ட்டுக்கும் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குது, இல்லை எவ்வளோ ஃபேர், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் 5:30 போல் தான் வந்து இந்த பாண்டி ஓஷன் பார்க் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு செல்ஃபி பூத் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபேமிலியாக போகும்போது இந்த பாண்டி ஓஷன் பார்க் அங்கே இருக்க எல்லாமே ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபி பூத் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளேயே என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னா அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து அந்த டிவியில் வந்துட்டு எல்லாத்தோட ப்ரைஸ் அண்ட் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அடல்ட்ஸு, வாட்டர் ரைட்ஸு, லேண்ட் ரைட்ஸ், இது எல்லாமே லேண்ட் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பரிசல் தான் போனோம். ஸோ அது வந்து பே பண்ண அப்புறமா இந்த மாதிரி கையில் ஒரு பேண்ட் மாதிரி ஒட்டி கொடுக்குறாங்க. ஸோ பரிசலுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போனோன்னா இந்த மாதிரி பரிசல், ஸ்பீட் போட்டு, பெடல் போட்டு அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் வந்து 6 பேர் 7 பேர் போயிருந்தோம். ஸோ ஒரே பரிசலில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒரே பரிசலில் வந்து போனோம். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்மையாகவே இருந்தது. அந்த பரிசல் சுற்றும் போது அதெல்லாம் நீங்களே வீடியோவே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த பரிசல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 o'clock அது மாதிரி போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைனா 6 o'clock ஆகிடுச்சுன்னா இந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ வாட்டர் ரைட்ஸ் எதுவுமே வந்து போக முடியாது. ஸ்பீட் போட் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, பரிசல், ஸ்பீட் போட்டு, பெடல் போட்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 5-5:30 அங்கே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளே ஓட்டவும் சில பேர்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் ஓட்டிலாம் பார்த்தோம் பரிசல்லாம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அது பரிசல் முடிச்ச அப்புறமா கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு போனோம். கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இது வந்து பஞ்சி ட்ராம்போலின். ஸோ இந்த பஞ்சி ட்ராம்போலினில் வந்து வெயிட் வச்சு தான் அது அலோவ் பண்ணுறாங்க. 40 kgsக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பெல்ட் வந்து தாங்குற மாதிரி இருக்கணும். எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருந்தாங்க. ஒரு குட்டீஸ் வந்து அலோவ் பண்ண வேண்டாங்க, சின்னவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னாங்க. பட் அவங்க வந்து சும்மா கயிறு வந்து சின்னதாக வச்சு பண்ணாங்க. தென் புல் ரைட், இது வந்து 3 laps வரும். 3 times கீழே விழுந்துட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து 150. ஸோ இதில் வந்து 3 times விழாமல் வந்து இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான். டைமிங்ஸ்லாம் கிடையாது. எத்தனை வாட்டி விழுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் விழுந்துட்டால் செகண்ட் சான்ஸ், அண்ட் வந்து செகண்ட் டைம் விழுந்துட்டு தேர்ட் சான்ஸு, தேர்ட் டைம் விழுந்துட்டால் அதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ்க்கான ட்ரெயின் போயிருந்தோம். ஸோ குட்டீஸ்க்கு வந்து பெர் ஹெட் வந்து 100 rupees. ஸோ நாங்கள் 2 டிக்கெட் வாங்கியிருந்தோம். இந்த வந்து ட்ரெயின் வந்து ஃபுல்லாக அந்த பாண்டி ஓஷன் பார்க் ஃபுல்லாகவே வந்து அந்த குட்டீஸை வந்து ட்ரெயினில் வச்சு அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதில் பெரியவங்களெல்லாம் அலோவ் பண்ணல. ஸோ குட்டீஸ் மட்டும்தான், அவங்க மட்டும் போயிட்டு வருவாங்க. ஸோ அதை வந்து குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த ட்ரெயினில் வந்த அப்புறமா வந்து அந்த குட்டியாக அந்த ஜீப்பு, பைக்கு இதெல்லாமோ இருந்தது குட்டீஸ்க்கு. அதுவுமே வந்து பெர் ஹெட் வந்து 100 rupees. ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ ஜீப்பில் வந்து 2 பேருமே போனாங்க. ஸோ ஜீப் வந்து அவங்க பசங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, ரிமோட் கண்ட்ரோல் தான். ஜஸ்ட்டு ஸ்டியரிங் மட்டும் அவங்க திருப்புற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஹார்ட் ஸ்டியரிங்கில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண ஜஸ்ட்டு என்ஜாய் மட்டும் பண்ணாங்க. ஸோ இது வந்து சேஃபாகவும் தான் இருந்தது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க ஓட்டுற மாதிரி ஃபீலாகவும் இருந்தது. அதே சமயம் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இங்கே இது முடிச்ச அப்புறமா நாங்கள் வந்து 360 degreeல சைக்கிள் ஓட்டுறது போயிருந்தோம். ஸோ 360 degreeல சைக்கிள், அது வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 150. ஸோ அது வந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் 3 minutes டைமு அது ஓட்டுறதுக்கு. அது பெடல் பண்ணுறதுக்கும் அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து மேலே போகும்போது ஃபாஸ்ட் பெடல் பண்ணணும், அண்ட் கீழே வரும்போது பெடலே பண்ணக்கூடாது. அண்ட் நடுவில் வந்து மேலே போய் நிற்கும்போது, தலை கீழே நிற்கும்போது அந்த ரைடு ஓட்டுறவங்க அவங்க தான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுவுமே நல்லா ஃபன்னாகவே இருந்தது. அது முடிச்ச அப்புறம் நாங்கள் ஆர்ச்சரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்ச்சரி வந்து ஒரு ஆர்ச்சரிக்கு வந்து 8 pins கொடுத்துருந்தாங்க. அந்த 8 arrow கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போர்டில் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கிறது தான் ஆர்ச்சரி. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் ஜாப் சாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருந்தது. ஸோ அங்கே 4 பால், அந்த 4 பால் நம்ம மாட்டிட்டு அங்கே நம்ம சாக்கர் மாதிரி நம்ம அடித்து விளையாடலாம், ஜாலியாக வந்து விளையாடலாம். அந்த கேம் வந்து போயிருந்தோம். இதுவும் வந்து ஒரு பெர் ஹெட்க்கு வந்து 100 rupees. இது வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருந்தது அதுக்குள்ளே வந்து நம்ம விளையாடும்போது. மற்றபடி ஃபன்னாலாம் எல்லாமே ஃபன்னாகவே இருந்தது. கீழே விழுந்தால் எழுந்துக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அங்கே இருந்தவங்க எல்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் பாண்டி ஓஷன் பார்க்கில் விளையாடினது.
அங்கே வந்து முடிச்ச நாங்கள் அங்கேருந்து நேராக காந்தி மண்டபம் அண்ட் ராக் பீச் போயிருந்தோம். அப்புறமா அங்கேருந்து அப்படியே ஃப்ரெஞ்ச் காலனி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கஃபேலலாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து அந்த ட்ரிப் வந்து 1 டே ட்ரிப் வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னா மறக்காமல் நான் சொன்ன இதை சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரி வந்து நிஜமாவே நல்ல ஊருங்க சுற்றி பார்க்குறதுக்கு.